நாம் இன்னைக்கு பூண்டு முட்டை வறுவல் தான் பண்ண போகிறோம். வறுவல் பண்ணுறதுக்கு மிக்ஸி ஜாரில் 1 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் சோம்பு, ஒரு துண்டு பட்டை, 2 கிராம்பு, 1/2 ஸ்பூன் மிளகு எல்லாம் சேர்த்து அரைச்சிட்டு 5 போல பூண்டு, 1 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்து அரைச்சி தனியாக எடுத்து வச்சிடலாம். அடுப்பில் கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதும் உளுத்தம்பருப்பு, கடுகு, ஜீரகம், ஒரு வரமிளகா கிள்ளி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை இலை, 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இது கூட 2 பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி போட்டு வதக்கி விட்டுடலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இது கூட 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இது கூட அரைச்சி வச்ச பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டு சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து கலந்து விட்டு பச்சை வாடை போகிற வரைக்கும் ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சிடலாம். ஒரு 3 நிமிஷம் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா 4 முட்டையை வேக வச்சு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். முட்டை சேர்த்து கலந்து விட்டுடலாம். இப்போ மஞ்சள் சேர்த்துக்கலாம். மஞ்சள் சேர்த்து கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நல்லா கலந்து விட்டு இறக்கினா டேஸ்டான பூண்டு முட்டை வறுவல் ரெடி. இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.